ஹலோ காய்ஸ், வெல்கம் டு vlogs. இன்றைக்கி நம்ம எப்படி க்யூப் சால்வ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு மொத்தமாக 5 ஸ்டெப்பில் நான் சொல்லித்தர போகிறேன். கவனமாக இது பண்ணுங்க. இப்போ இது இருக்குன்னா இந்த ப்ளூவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த மிடில் பீஸ் எடுத்துக்கணுங்க. எது அதோட மிடில் பீஸோ அதை எடுத்துக்கணும். ப்ளூவோட மிடில் பீஸ் இங்கே இருக்குது, அதனால் அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு இப்போ இந்த காயின் இங்கே வரணும். அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இதுதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி பண்ணணும் நான் கற்றுறேன். இந்த ஃபார்முலா எப்படி பண்ணணும்னா இப்போ எங்கள் மிடில் பீஸு இதுதான் மிடில் பீஸ். இப்போ அந்த ஃபார்முலா பண்ணுறதுக்கு இந்த காயின் இருக்குன்னா இதை இங்கே எடுத்துகிட்டு வரணுன்னா ஃபஸ்ட்டு ஹைடு பண்ணுங்கள். ஹைடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்குங்க, அதுக்கப்புறம் சிக்கு, அதுக்கப்புறம் திரும்பி மேலே ஏற்றிருங்க. இப்போ இங்கே இருந்தது இங்கே போயிடுச்சு. இதுதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இது ஒன்று ஒன்றா இப்போ ப்ளூ சேர்க்குறேன். இங்கே பாருங்க. இப்போ இதை சேர்க்கணும். நம்ம கீழே இறக்கி திருப்பி மேலே ஏற்றணும். இங்கே பாருங்கள் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இது கீழே இறக்கி சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டேன். இங்கே பாருங்க. அடுத்து இதையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இதை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ சேர்த்துட்டேன். அடுத்து இப்போ பாருங்கள், ரெட்டு சேர்த்துட்டேன். அடுத்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு பாருங்கள். இதையும் சேர்த்துட்டேன். இங்கே ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இங்கே எப்படி சேர்க்கணும், இங்கே இருக்குன்னா இதோட ஆப்போசிட் சைடு திருப்பணுங்க. ஆப்போசிட் சைடு திருப்பி கீழே இறக்கி திரும்பி எடுத்துகிட்டு திருப்பி மேலே ஏற்றிடணும். இப்போ பாருங்கள், சால்வ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, அப்படியே இந்த ஃபஸ்ட்டு லேயர் சால்வ் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது தப்பாக சால்வ் பண்ணுவீங்க. அதனால் இதை பார்த்து தான் சால்வ் பண்ணுவோங்க. க்யூப் நீங்கள் புதுசாக வாங்கும்போது அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஆரஞ்சு இருக்குன்னா அதுக்கு இந்த சைடு எல்லோ, இந்த சைடு ஒயிட்டு, இங்கே ரெட்டு, அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டா நல்லது. இப்போ அடுத்து இந்த க்ரீனை விட்ருங்க. க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் விட்ருங்க. இப்போ இங்கே ஒயிட் இருக்குன்னா ஒயிட்டோட மிடில் பீஸ்க்கு நேராக எடுத்துகிட்டு வரணும். ஒயிட்டோட மிடில் பீஸ்க்கு நேராக. இப்போ ஆரஞ்சு இங்கே இருக்குது, ஒயிட்டு ஆரஞ்சு கீழே. அப்படின்னா ஆரஞ்சு இந்த சைடு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி கீழே இறக்கி திரும்பி இது பண்ணி இப்படி இப்படி இப்படி. இப்போ இங்கே ரெட்டு, இங்கே மேலே ரெட்டு இருக்குது, கீழே ஒயிட் இருக்குது. கரெக்டாக இருக்குது. இதோட மிடில் பீஸ்க்கு இது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த சைடு இங்கே ஒயிட் இருக்குன்னா இங்கே இருக்குது ஒயிட்டு. அப்போ அதோட ஆப்போசிட் சைடு திருப்பி கீழே இறக்கி திருப்பி மேலே ஏற்றி திரும்பி இப்படி திருப்பி இப்படி இப்படி இப்படி. அதுக்கப்புறம் இங்கே ஆரஞ்சுனா ஆரஞ்சோட மிடில். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சோட மிடில் வச்சதுக்கப்புறம் இங்கே எல்லோ இருக்குது, இந்த சைடு இருக்குது எல்லோ. அப்போ இந்த காயினு இந்த இடத்துக்கு வரணும். இங்கே ஆரஞ்சு, இங்கே எல்லோ. இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு திருப்பணும். எங்கே எல்லோனா இதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி கீழே இறக்கி திரும்பி இந்த சைடு திருப்பி இப்படி இப்படி திருப்பி கீழே இறக்கி மேலே. பார்த்திங்களா, வந்துருச்சு பாருங்கள். ஆரஞ்சு எல்லோ வந்துருச்சா. அடுத்து உங்களுக்கு என்ன இருக்குது, க்ரீன் விட்ருங்க. இந்த மாதிரி கீழே க்ரீனு மேலே க்ரீன் இருந்துச்சுன்னா விட்ருங்க. ஏன்னா இது கீழே இருக்குல்ல, இதுக்கு ப்ளூக்கு கீழே இருக்கிறது நீங்கள் விட்ருங்க. இப்போ இந்த இடத்துல எல்லோ ரெட்டு இருக்குது, அப்போ கரெக்டானது. எல்லோட மிடில் பீஸ் எங்கே இருக்குது, எல்லோட மிடில் இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு நேராக திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ கீழே என்ன இருக்குது, ரெட்டு. இப்போ இந்த சைடு தானே ரெட்டு இருக்குது. அப்போ இதை திருப்பி ஆப்போசிட் சைடு கீழே இறக்கி திருப்பி மேலே ஏற்றி இது பண்ணிட்டு இந்த சைடு திரும்பி கீழே இறக்கி இது பண்ணிட்டீங்க. இது மேலே பார்த்திங்களா, வந்துருச்சு இந்த ரெட்டு எல்லோ. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சா.
அவ்வளோதாங்க. இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வச்சு இது ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ இன்னொன்று ஃபார்முலா இப்போ புதுசாக வருது. இந்த ஃபார்முலா பேர் தான் ஜே ஃபார்முலா ஸ்டெப் 2 ஜே ஃபார்முலா. இப்போ இந்த ஜே ஃபார்முலா எப்படி பண்ணணும்னு நான் கற்றுத்தரேன். இப்போ இந்த க்யூப் இருக்குல்ல, நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம்ல பாதி க்யூபு, இந்த க்யூபோட கீழே இந்த க்ரீன் இருக்கா, க்ரீன் அது இந்த மாதிரி ஜே ஷேப்பில் ஆகுதுல்ல, அது கரெக்டாக அதுக்கு நேராக எடுத்து வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா அது நேராக எடுத்து வச்சுட்டு இப்படி இது பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிறத கீழே இறக்கி ஜே மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பினா ஜே, இப்படி பண்ணி இதை திருப்பினா ஜே. மேலே ஒரு கோடு போடுவாங்களா, அது மாதிரி இங்கே ஒரு கோடு போட்டுடணும். அதுக்கப்புறம் இப்போ திரும்பி அதே இதை எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இதை இது பண்ணணும், அதுக்கப்புறம் இதை மேலே ஏற்றணும், அதுக்கப்புறம் இதை இப்படி பண்ணணும். ஆயிடுச்சா? திரும்பி இப்போ கீழே பாருங்கள், இந்த 4மே ஆயிடுச்சு. 1 2 3 4 இது 4மே இந்த 4 இதுவும் ஆயிடுச்சா, மிடில் பீஸு 4மே சேர்ந்துருச்சு. அப்படின்னா ஓகே. அதே சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த 2 பீஸ் மட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும், இதுவும். அப்போ நீங்கள் திரும்பி ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா இந்த 4 பீஸும் சேர்ந்துடும். இப்போ இது 4மே சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், ஜே ஃபார்முலா முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம இப்போ ஒரு புது ஃபார்முலா கற்றுக்கலாமா? இப்போ நான் புது ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன். இந்த ஃபார்முலா பேர் தான் கார்னர் ஃபார்முலா. இதுதான் கார்னர் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா பேர். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த கார்னர் ஃபார்முலா எதுக்குன்னா, இப்போ இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, அதோட மிடில் பீஸு போய் சேர்த்துட்றேன். இப்போ இந்த ரெட், இந்த எல்லோ இதோட பீஸ் கிடையாது. எல்லோ இங்கே வரணும், ரெட்டு இங்கே வரணும். அப்போ தப்பாக இருக்கா? இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கார்னர் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலானா, இது 2 கரெக்டாக இருக்குல்ல, அப்போ இது 2 மட்டும் தப்பாக இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இருக்க இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோவில் கீழே இறக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பின்னாடி திருப்பணும், இன்னொன்று வாட்டியும் திருப்பணும். 2 வாட்டி திருப்பிட்டு திரும்பி இதை மேலே எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் இங்கே கீழே 2 வாட்டி திருப்பணும்ல, அதை இன்னொன்று வாட்டி திருப்பணும். இப்போ இதை கீழே இறக்கிட்டு வந்துடலாம், எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா. அதுக்கப்புறம் இதை எப்படி திருப்பினா இப்படி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட ஆரஞ்சு இங்கே வரணுமா, திருப்புங்க. எல்லோ வந்துருச்சு, ஆரஞ்சும் வந்துருச்சு, ஒயிட்டும் வந்துருச்சு அதோட இடத்துக்கு, ரெட்டும் அதோட இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் இன்னொன்று ஃபார்முலா சொல்லித்தர போகிறேன். அந்த ஃபார்முலா பேர் தான் 11 ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் ஸ்டெப் 4. இது எப்படி பண்ணணும்னு நான் கற்றுறேங்க. இந்த ஃபார்முலாவை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா, இது 11 மாதிரி தாங்க பண்ணணும். இந்த ஃபார்முலா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இது இருக்குதா, இப்போ பண்ணி வச்சிட்டோமா அதெல்லாம். இப்போ எது கரெக்டான பீஸுன்னு பார்க்கணும். இது கரெக்டான பீஸ் கிடையாது. இப்படி திருப்பினா இந்த இடத்துல ரெட் வந்துடும், அப்போ கரெக்டான பீஸ் கிடையாது. இது கரெக்டான பீஸு. எப்படின்னு சொல்லவா? இந்த ஆரஞ்சை இப்படின்னு திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன். ஆரஞ்சு இங்கே வந்துடும், ஒயிட் இங்கே வந்துடும், க்ரீன் இங்கே வந்துடும். அப்போ இது திருப்பினா இது கரெக்டாகிருமா? அப்போ இதுதான் கரெக்டான காயின், மற்ற எல்லாமே தப்பானது. இப்போ இந்த கரெக்டான காயினுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குல்ல, இங்கே தான் ஆரம்பிக்கணும். இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற கீழே இறக்கணும், இப்படி இந்த சைடு திருப்பிடணும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குல்ல, இங்கே இது இப்போ சரியாக இருக்கிறது, கீழே இறக்கணும், திருப்பணும். இப்போ இது சரியாயிடுச்சு. இது அப்படியே மேலே ஏற்றிட்டு வந்துடுங்க. இங்கே இருக்குல்ல, இது இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மேலே ஏற்றிட்டு இப்போ இது ஆரஞ்சு இங்கே வரணும், இங்கே வரணும், இது பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது கரெக்டாகிடுச்சு. இது இன்னும் தப்பாக தான் இருக்குது. அப்போ திரும்பி ஒரு வாட்டி பண்ணுங்கள். கீழே இருக்குங்க, திருப்புங்க, ஆப்போசிட் சைடை கீழே இருக்குங்க, திருப்புங்க, திரும்பி இதை மேலே ஏற்றிடுங்க, இதையும் இது பண்ணிட்டு மேலே ஏற்றிடுங்க.
இப்போ ஆரஞ்சு போக வேண்டியது இடத்துக்கு போயிடும். இப்போ இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை திருப்பினா இங்கே க்ரீன் வந்துடும், இங்கே ஒயிட் வந்துடும், கரெக்டாக இருக்குது. அதே இதை பாருங்கள், இதையும் இப்போ திருப்பினா இங்கே ரெட்டு வந்துடும், இங்கே வந்து ஒயிட் வந்துடும், இங்கே க்ரீன் வந்துடும், கரெக்டாக இருக்குது. இதை இப்படி திருப்பினா இங்கே ரெட்டு வந்துடும், இங்கே ரெட்டு வந்துடும், இங்கே க்ரீன் வந்துடும், இங்கே எல்லோ வந்துடும், கரெக்டாக இருக்குது. இது ஆல்ரெடி கரெக்டாக இருக்கு. இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ வந்து திரும்பி ஒரு ஃபார்முலா வருது, ரிட்டன் டு ஃபார்முலாஸ். இப்போ திரும்பி நம்ம கார்னர் ஃபார்முலா பார்க்கணும். திரும்பி ஒரு வாட்டி கார்னர் ஃபார்முலா வருது. இந்த வாட்டி நம்ம 2 சைடும் பண்ணணும், டபுள் சைடு பண்ணலாமா? எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இது இருக்குல்ல, எல்லாம் சரியாக இருக்குல்ல இதெல்லாம். இப்போ டபுள் சைட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த கீழே இறக்கணும், 2 வாட்டி சுற்றணும் கார்னர் ஃபார்முலா. அதுக்கப்புறம் மேலே ஏற்றணும், திருப்பணும், வந்துருச்சா இங்கே, திரும்பி கீழே இருக்கணும், திரும்பி திருப்பணும், மேலே ஏற்றினா. இப்போ இதுதான் நம்ம கற்றுக்கிட்டோம் முன்னாடி. ஒரு சைடு பண்ணேன், இப்போ இந்த சைடு திரும்பி பண்ணேன். இந்த சைடு பண்ணால் இந்த சைடு பண்ணுறேன், 2 வாட்டி சுற்றிக்கிறேன், மேலே ஏற்றிக்கிறேன், கீழே இது பண்ணுறேன் பண்ணிட்டு பண்ணுறேன். இப்போ திரும்ப அப்படி அதே மாதிரி தான் இருக்குன்னா அப்போ இன்னொன்று வாட்டி டபுள் சைடு பண்ணுங்கள். கார்னர் ஃபார்முலா 1 2 மேலே ஏற்றுங்க, திருப்புங்க, கீழே இருக்குங்க, இது பண்ணுங்கள், மேலே ஏற்றுங்க. இப்போ இந்த சைடு கீழே இருக்குங்க, திருப்புங்க, இது பண்ணுங்கள், மேலே ஏற்றுங்க, கீழே இருக்குங்க, திருப்புங்க. இப்போ இது சால்வ் ஆயிடுச்சா? இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. இது இன்னும் ஆகலை. இந்த 2 காயின் இருக்குல்ல, அதே தான் இங்கே இப்போ பண்ணுங்கள். கீழே இருக்குங்க, 2 வாட்டி சுற்றுங்க, மேலே ஏற்றுங்க, கீழே இருக்குங்க, 2 வாட்டி சுற்றுங்க, மேலே ஏற்றுங்க. அதுக்கப்புறம் இப்படி கீழே, சாரிங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ கீழே இறக்கிட்டு 2 வாட்டி சுற்றியாச்சா? இங்கே இருக்கா, திரும்பி ஒரு வாட்டி சுற்றுங்க, கீழே இருக்குங்க, இது பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு ஒரு வாட்டி பண்ணுங்கள். கீழே இருக்குங்க, சுற்றுங்க 2 வாட்டி, மேலே ஏற்றுங்க, இது பண்ணுங்கள், சுற்றுங்க, கீழே இருக்குங்க, இது பண்ணுங்கள். சால்வ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் நம்ம க்யூபெல்லாம் சால்வ் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.